ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 3வது வார ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளினுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகள் ஜூடிக்காக, ஈஃபோக்காக, எப்சிக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளினுடைய ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்துங்க, அவருக்கு நீங்கள் சகாயராக இருங்க. அவருடைய எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளுடைய ஆராதனை நடத்துகிற ஜூடிக்காக, ஆண்டவரே, எப்சிக்காக, ஈஃபோக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறித்து வெளிப்படுவீராக. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளுக்கு போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதம் 3வது வாரத்திலும் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற அனைவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இப்போ நாங்கள் பாடப்போகிற பாடல் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருந்தால் எங்களோடு சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. Stronger, the King of glory, the King above all kings, who shakes the whole earth with holy thunder and lifts his breathless in awe and wonder, the King of glory, the King above all kings. This is amazing grace. This is unfailing love, that you would take my place, that you would bear my cross. You laid down your life, that I would be set free. Jesus, I sing for all that you've done for me. Who brings all chaos back into order, who makes the orphans a son and daughter, the King of glory, the King of glory. Who rules the nations with truth and justice, shines like the sun in all of its brilliance, the King of glory, the King above all kings. This is amazing grace. This is unfailing love, that you would take my place, that you would bear my cross.
ஜீசஸ். அப்பா, இந்த நேரத்திலையும் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்காக நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாய் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதப்பா ஆண்டவரே. எங்களுடைய இம்மட்டுமாய் நீங்கள் எங்களை தாங்கி வந்தது உம்முடைய பரிபூர்ண சுத்த கிருபை அப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்முடைய நாமத்தை நம்பியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து உம்முடைய கிருபையால் எங்களை ஆண்டவர் உயர எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறீரே, உமக்கு நன்றி. எல்லாமே உம்முடைய கிருபைப்பா. எவ்ரிதிங் இஸ் யோர் கிரேஸ் லார்ட் ஜீசஸ். யோர் கிரேஸ் இஸ் ஸ்டில் அமேசிங் ஃபார் அஸ் லார்ட் ஜீசஸ். ஆண்டவரே, எங்களை எவ்வளோ பாதாளத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே எங்களை உயர்ந்த இடத்துல எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறே. உங்களுடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிற உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி. மீதியான இந்த ஆராதனை வேலையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறப்பா. நீர் பொறுப்பெடுத்துக்கொண்டு எங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவரே நாமத்தின் மகிமைக்காக செய்தி கொடுக்க போகிறதுக்காக நன்றி. பெரிய காரியங்களை நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். நாளுடைய ஆராதனை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாளுடைய செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாகமத்தை சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம் மற்றும் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சரிக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாள் மற்றும் முதல் வாரம் 2வது வாரம் இந்த வசனத்துக்கு கீழாக நாம் செய்திகளை கேட்டு வந்தோம். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அது மாத்திரம் இல்லை, அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கும்போது அவர் நம்மை விடுவிக்கக்கூடியவராக இருக்கார். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியுது. அவர்களை அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கக்கூடியவராக இருக்கார் என்று சொல்லி கடந்த மூன்று செய்திகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்களுக்கு, தேவனை பற்றி புரிந்து கொண்டவர்களுக்கு, தேவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவர்களுக்கு இன்னொரு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தேவன் உங்களுக்காக எனக்காக எழுதி வைத்திருக்கிறார். நாம் வாஞ்சியா இருப்பது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவர். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அதுதான் இருக்கு. ஒருத்தருக்கு நம்ம ஃபோன் பண்ணும்போது ஒருவேளை ஃபோன் எடுக்கப்படவில்லை என்றால் மறுபடியும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்க மறுபடியும் என்னோட பேச மாட்டார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறோம். ஸோ எதிர்பார்ப்புகள் நிறைந்த இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். எத்தனை அருமையான ஒரு வாக்கு தத்துவம். உங்களையும் என்னையும் அழைத்த தேவன், படைத்த தேவன், சிருஷ்டித்தவர். இன்றைக்கு அவர் நாம் கூப்பிட்ட உடனே அவர் மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில அவர் மறு உத்தரவு கொடுத்ததுனால, அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்ததுனால அநேக ஆசீர்வாதங்களை பார்க்க முடிந்தது. இந்த செய்தியை பேசிக்கொண்டிருக்க என்னுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ ஜெபங்களுக்கு பதிலை தேவன் கொடுத்திருக்கிறார். சில காரியங்கள் தாமதமானாலும் அவருடைய நேரத்தில் அந்த பதில் கிடைக்கும் போது அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவர் நம்மளோடு கூட இருந்து நம்மை தப்புவிப்பதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். நம்மை கனப்படுத்துவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். இது கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அநேக பேருக்கு நீங்க அழைத்து அவர்கள் ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க கூப்பிட்ட நேரத்தில் அவங்க உங்களுக்கு உதவி செய்ய வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்கிற ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன். இந்த வசனத்தை நன்கு அறிந்தவர், இல்ல அவருடைய வாழ்க்கையை ருசித்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார். வாசிங்க 138 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். எத்தனை அனுபவத்தோடு அவர் சொல்கிறார், நான் கூப்பிட்ட நாளிலே நீங்க எனக்கு மறு உத்தரவு கொடுத்தீங்க. என்னுடைய ஆத்மா தோய்ந்து போய் சோர்ந்து போன நேரத்தில் என்னை பலப்படுத்தி எனக்கு ஆறுதலா இருந்தீங்க என்று சொல்லி
சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாங்க. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவருடைய வாழ்க்கையில பார்க்கலாம். அவர் ராஜாவாய் ஆவதற்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில தடையா இருந்தது. அவர் ராஜாவான போது கூட எத்தனையோ ஆட்கள் அவருக்கு விரோதமாய் செயல்பட்டார்கள். மீதியானியர்கள் மத்தியில, பெலிஸ்தியர்கள் மத்தியில அவர் அநேக காரியங்களில் மேற்கொள்வதற்கான சூழ்நிலை, நிறைய நேரம் அவர் தோல்வி அடைய வேண்டிய நேரத்தில் கூட அவர் தன் தேவனை நோக்கி முறையிட்டு அற்புதத்தை ருசித்தவர். தன்னுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை இழந்த போது கூட தன்னை திடப்படுத்தி கொண்டவர். 1 சாமுவேல் 30 வாசிக்க வேண்டாம். 1 சாமுவேல் 30 அதிகாரம் 1-6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஜிக்லாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னோடு கூட இருந்த எல்லாருடைய லைஃப்லயும் ஒரு பெரிய இழப்பு. அப்ப கூட இருந்தவங்களே நினைக்கிறாங்க, இவர் இடத்துல நம்ம போனது நிமித்தம் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவரை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறாங்க. பட் வசனம் சொல்லுது 6ஆம் வசனத்துல, he found strength in the Lord. அவன் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில தேவனை ருசித்ததுனால தான் நான் கூப்பிட்ட போது நீங்க எனக்கு மறு உத்தரவு கொடுத்தீங்க. என்னுடைய ஆத்மா தோய்ந்து போன நேரத்தில் நீங்க எனக்கு ஆறுதலா இருந்தீங்க என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கார். அதே சங்கீதக்காரர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்கிறார். வாசிங்க, சங்கீதம் 9:10. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா! எத்தனை அருமையான ஒரு அஷூரன்ஸ் பாருங்க. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டவர்களை நீங்க கைவிட்டதே இல்லை. உம் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பாங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பற்றி அறிந்தவர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், அவருடைய ஓட்டத்தில் அநேக நாட்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கலாம். அநேக தடவை நம்பிக்கையற்ற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டு சொல்ற காரியம், என் நாமத்தை நீங்க அறிந்திருக்கிறபடினால நான் உங்க மேல நம்பிக்கை, உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வேன். நம்ம சொல்லலாம், ஆண்டவரே உன் நாமத்தை அறிந்திருக்கேன், நீங்க யார் என்று நான் அறிவேன், நீங்க நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்வீங்க என்று சொல்லி நாம் விசுவாச அறிக்கை செய்யக்கூடியவர்களா இருக்கும். நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கக்கூடியவராக, அவர் நாமத்தை அறிந்தவர்கள் நம்பிக்கையுள்ளவர்களாய் அவருக்காய் காத்திருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில அற்புதம். இதை அறிந்த யோவான் இப்படியாக எழுதுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு அவரிடத்தில் அன்பு கூறுவதால் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அல்லேலூயா! நீங்க தேவனிடத்துல முழுசா அன்பு கூர்ந்துட்டீங்கன்னா அவர் சொல்லுகிற காரியத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு பாரமாக இருப்பதில்லை. சங்கீதக்காரர் சொல்ல, என் நாமத்தை அவர் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிற தேவன் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து சொல்கிறார். அவரிடத்தில் நீ அன்பு கூறும் போது, முழுவதுமாய் அவரை நேசிக்கும் போது அவருடைய கற்பனைகளை கை கொள்வது உங்களுக்கும் எனக்கும் பாரமாக இருப்பதல்ல. இந்த காலவெளியில் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நான் ஓடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் உம்மை நம்பி ஓடத்தக்கதாய், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு என்ற நம்பிக்கையோடு ஓடத்தக்கதாய் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். ஒருவேளை சோர்ந்து போனவளாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நான் பார்க்க வேண்டும், என்னுடைய ஜெபத்துக்கு பதிலை நான் ருசிக்க வேண்டும், இந்த வருடத்தில் நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தவளாய் விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியும். யோவான் சொல்லுகிற பிரகாரமாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற கற்பனைகள் நமக்கு பாரமாக இருப்பதல்ல. அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்தவள், ஆண்டவரே என்னை நடத்துங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில உடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் இந்த அருமையான கால வேளையில இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபத்தில் நீங்களே எங்களோடு இருந்து எங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவெளியில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அப்படியாகவே ஆஸ்வதிப்பீராக. அவளுடைய வாழ்க்கையில நீங்க நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருந்து எல்லா தடைகளை அப்புறப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆஸ்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்குமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.